பிக் பாஸ்குள்ள டாம் அண்ட் ஜெரியோட மோசமா சண்டை போட்டுக்கிட்ட ஒரே கப்புள் ஜோடி யாரு அப்படின்னா நம்ம விசித்ரா மேடமும் தினேஷும் தான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை, என்ன முன்னாள் பகனே தெரியல. இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா இவர் சொல்றதும், அவர் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா இவங்க சொல்றதும், இப்படியே போயிட்டு இருந்துச்சு சீசன் 4. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. இந்த வாரம் சண்டையும் ஒன்றும் பெருசா நடக்கலையா. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஆண்டவர் இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க இவங்க சொன்னா கேட்டுப்பாங்க, ஆனா இவங்க சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க. அது யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார் நம்ம ஆண்டவர். அதுல வீட்டுல இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் மேக்சிமமா சொன்ன ஒரே கப்புள் ஜோடி யாரு அப்படின்னா விசித்ராவும் தினேஷ் என்ன சொன்னாங்க. மத்தவங்க சொன்னா இவங்க ரெண்டு பேருமே கேட்டுப்பாங்க, ஆனா இவங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டா கேட்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கறது என்னோட கருத்தா இருந்துச்சு. நான் உன்கிட்ட தகராசியா வரல, செஞ்சு பாரு. எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்குற? வெட்டு குத்து நடக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரே ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகி அப்படி என்னதான்பா உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. செம ஃபன்னா இருந்துச்சு. விசித்ராவே தினேஷை பத்தி இப்ப எல்லாம் பேசினாலே ஒரே ஆடியன்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு காமெடி ஆகி போச்சு. எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டே இருக்காங்க, இவங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் ரெண்டு பேரும் கை குலுக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, இத்தனை நாளா நீங்க பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? இத்தனை நாள் பார்த்ததுல இவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, ஏன் இவ்வளவு பிரச்சனை ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக டெய்லி ராப்பகலா கண்ணு ஒழிச்சு பிக் பாஸ் எபிசோட பார்த்து எடிட் பண்ணி உங்களுக்காக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.